சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இப்போ பார்க்க போகிறது வந்து NHRC, அதாவது நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். இது வந்து 1993 எஸ்டாப்ளிஷ் ஆனது அண்டர் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட் 1993. இது ஒரு வந்து சேச்சுரேட்டரி பாடி. அதாவது அது என்ன சேச்சுரேட்டரி பாடினா, த்ரூ லா வந்து த்ரூ ஆக்ட் வந்து ஒரு பாடியை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா அது சேச்சுரேட்டரி பாடி. இது வந்து நான் கான்ஸ்டியூஷனல் பாடி. ஆனால் வந்து கான்ஸ்டியூஷனில் உருவாக்கப்பட்டது, கான்ஸ்டியூஷன் மூலமாக. NHRCக்கு ஃபுல் ஃபார்ம் என்னென்னா நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். இது 93 எஸ்டாப்ளிஷ் ஆனது. இது நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் நேஷ்னல் லெவலில் இருக்கிறது. அதேமாதிரி ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஒன்று இருக்குது. நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் மொத்தம் வந்து 6 பேர் இருப்பாங்க. அதில் மொத்தம் வந்து சேர்மனு, பாக்கி வந்து 5 பேர் வந்து மெம்பர் இருப்பாங்க. அந்த சேர்மன் வந்து அப்பாயிண்டட் பை பிரசிடெண்ட்டு. ஸோ அவர் வந்து என்ன அவர் கண்டிஷன் சொன்னால், அவர் இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். அஸ் வெல் அஸ் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவாக அவர் பணியாற்றிருக்கணும். அப்போ தான் வந்து அவர் வந்து சேர்மன் வந்து அப்பாயின்ட் பண்ணுவாங்க. எதுக்காகனா நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு. அதுக்கப்புறம் வந்து 5 மெம்பர் இருப்பாங்க. இதில் 5 மெம்பரில் 2 மெம்பர் எப்படின்னு சொன்னால், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை சுப்ரீம் கோர்ட்லேருந்து ஒர்க் பண்ணியிருக்கலாம், இல்லை ஹைகோர்ட்டு ஜட்ஜாக இருக்கலாம். இதுலேருந்து 2 பேர் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னும் 2 பேர் என்னென்னு சொன்னால், அவங்களுக்கு ஹியூமன் ரைட்ஸை பற்றி தெரிஞ்சிருக்கணும். அந்தமாரி ஒரு 2 ஆளை வந்து அதில் நியமனம் பண்ணுவாங்க அண்டர் தி மெம்பரு. அதுக்கப்புறம் 1 மெம்பர் வந்து உமனாக இருக்கணும் கண்டிப்பாக. அவங்களும் பார்த்திங்கன்னா இந்த ஹியூமன் ரைட்ஸை பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஸோ இவங்களோட டேர்மு பார்த்திங்கன்னா, சேர்மனோட டேர்ம் வந்து 3 years ஆர் 70 years. ஸோ இந்த சேர்மனையும் இந்த மெம்பரையும் யார் அப்பாயின்ட் பண்ணுவான்னு சொன்னால் பிரசிடென்ட். இந்த சேர்மனையும் மெம்பரையும் யார் அப்பாயின்ட் பண்ணுவாங்கன்னு சொன்னால் பிரசிடென்ட்டு அப்பாயின்ட் பண்ணுவார். இவங்களுக்கு இன்னொரு நிக் நேம் இருக்குது. அது என்னன்னு சொன்னால் டூத்லெஸ் டைகர்னு சொல்லுவாங்க. இது அடிக்கடி பார்த்திங்கன்னா நம்ம சுப்ரீம் கோர்ட்டும் சொல்லியிருக்கு, ஹைகோர்ட்டும் சொல்லியிருக்கு. அது என்ன டூத்லெஸ் டைகர்னால், ஒரு நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனோ இல்லை ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனோ ஒருத்தவங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட்லாம் கொடுக்க முடியாது. ஆனால் அவங்க தப்பு பண்ணியிருந்தால் அதாவது சுற்றி காட்டலாம். அதாவது இப்போ பனிஷ்மெண்ட் அத்தாரிட்டியோ இல்லை பனிஷ்மெண்ட்டை நிறைவேற்றுறதுக்கோ இவங்களுக்கு வந்து அதிகாரம் கிடையாது. அதே டைமில் பார்த்திங்கன்னா ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஒன்று இருக்குது. அதோட சேர்மன் பார்த்திங்கன்னா ஹைகோர்ட் ஜட்ஜாக இருக்கணும். ஹைகோர்ட்டில் சீஃப் ஜஸ்டிஸாக இருந்திருக்கணும். அதுதான் சேர்மனாக இருப்பாங்க. அதேமாரி பார்த்திங்கன்னா 1 செகண்ட் வந்து 5 மெம்பர் இருப்பாங்க. அதில் வந்து 5 மெம்பரில் 2 மெம்பர் பார்த்திங்கன்னா ஹைகோர்ட்டில் ஜட்ஜாக இருந்து ரிட்டையர் ஆகிருக்கணும். அவங்க 2 மெம்பராக இருக்கணும். பாக்கி இன்னும் 2 மெம்பர் பார்த்திங்கன்னா ஹியூமன் ரைட்ஸ் பற்றி நாலேஜ் இருக்கிறவங்களாக இருக்கணும். இன்னொரு மெம்பர் வந்து உமனாக இருக்கணும் கண்டிப்பாக. அவங்களும் 1 செகண்ட் வந்து ஹியூமன் ரைட்ஸை பற்றி நாலேஜ் இருக்கணும். ஸோ இந்த ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் சேர்மனை யார் அப்பாயின்ட் பண்ணுவாங்கன்னு சொன்னால் கவர்னர் அப்பாயின்ட் பண்ணுவாங்க. ஸோ இவங்களோட நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனோடைய வேலையும் ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனோட வேலையும் என்னன்னு சொன்னால், அவங்க வந்து ஏதாவது மனித உரிமை மீறல் எங்கேயாவது நடந்திருந்ததுன்னா அதெல்லாம் வந்து இவங்க ரிப்போர்ட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு வந்து ரிப்போர்ட் கொடுக்கணும். அதான் இவங்களோட மெயினான ரோல் இது. ஸோ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டெர்லைட்டில் ஷூட் அவுட் பண்ணாங்க. ஒரு 13 பேர் மேலே இறந்தாங்க ரீசெண்டாக, ஒரு 2 to 3 years பேக்கு. அவங்கள பார்த்திங்கன்னா அந்த ஷூட் எப்படி பண்ணாங்கன்னு சொல்லி ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வந்து ரிப்போர்ட் கொடுத்துச்சு. ஸோ ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இஸ் ஏ டூத்லெஸ் டைகர். அவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறையா இந்த மனித மீறல்கள் விஷயங்களை வந்து அப்சர்வ் பண்ணி அதில் யார் தப்பு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கவர்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவாங்க. ஆனால் அந்த ரிப்போர்ட்டை வச்சு கவர்மெண்ட் வந்து பண்ணுறதும் அவங்கள வந்து தண்டிக்கிறதும் அவங்கள அப்படியே விட்டுறது வந்து அது கவர்மெண்ட்டுக்கிட்ட தான் இருக்குது. நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனோட ஃபஸ்ட்டு சேர்மன் பார்த்திங்கன்னா ரங்கநாத் மிஸ்ரா. ப்ரெசன்ட் சேர்மன் ஆஃப் நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் பார்த்திங்கன்னா ராமசுப்ரமணியன்.